ज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते जयपताकस्वामिन्निधि नामिने नमाचार्यपादाय निताय कृपप्रदायिने गौरकददामदाय नगरग्रामदारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சரணாகதியினுடைய கொள்கைகள். ரைட். ஸோ சரணாகதிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸ் வார்த்தை. எல்லா இடத்துலையும் சரணாகதிங்கிற வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சரணாகதிங்கிறது என்னது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவான் கிருஷ்ணா பகவத்கீதையில் ஏற்கனவே சொல்லியிருக்கார், தைவிக்கியதா குணமயி அமமாயா துரத்யா மாமீபயே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்துதே. நான் சொல்லிட்டார், மமமாயா துரத்துவா. முழுமுதற் கடவுள் அவர் சொல்றார், என்னுடைய மாயை வெல்லுவது கடினம் சொல்றார். முழுமுதற் கடவுள் இந்த மாதிரி சொல்றாருன்னா அது சாதாரண ஒரு அறிக்கை அல்ல, சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்ல. அது ரொம்ப 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 அது பயங்கர வெயிட், குறைச்சி இட போட முடியாது நான் முக்குணங்களை மாயாவை. அதனாலதான் மம மாயா துரத்தியான்னு சொல்லிட்டார். ஆனால் அடுத்த லைன் சொல்லிட்டார், மாமீவையே பிரபத்தியந்து மாயாமீதம் தரும். ஏவ அப்படின்னு நிச்சயமாக 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 கிருஷ்ணருக்கு சரணாகதி. பிரபத்தியந்தே நானது பிரபத்தி. இந்த வார்த்தை ஸ்ரீ சம்பிரதாய பக்தர்கள் இந்த பிரபத்திங்கிறது அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. பிரபத்தி அப்படிங்கிறது. ஸோ பிரபத்தியந்தே அப்படின்னா சரணாகதி. இதை நம்ம 2 வாரம் எடுப்போம். ஏன்னா இதில் ஒரு பெரிய டாபிக் இது, நம்ம 2 வாரம் எடுப்போம். ஸோ இந்த பிரபத்திங்கிற வார்த்தை ஸ்ரீ சம்பிரதாய பக்தர்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரபத்தியந்தே அப்படின்னா சரணாகதி, சரணாகதினா. ஸோ கிருஷ்ணா சொல்லிட்டார், எனக்கு சரணாகதி அடைவதால் மட்டுமே ஒருத்தர் மாயாமீதம் திறந்தது, மாயாவை தாண்ட முடியும். இது பல இடங்களில் பகவத்கீதாவில் நீங்கள் பார்க்கலாம். மாம்சயோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன செய்வதே சகுணான் சமதீத்தான் பிரம்ம பூஜாய கல்பதே. இது வெரி இம்பார்ட்டன்ட். அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன, வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சரணாகதிங்கிறது கிருஷ்ணாவும் பகவத்கீதையில் சொல்லிட்டா, சர்வதர்மான் பரித்தியாஜ மாமேகம் சரணம் பிரஜா, எனக்கு மட்டும் சரணாகதி அடை அப்படின்னு சொல்லிட்டார். நான் எல்லா பாவங்களையும் உன்னை விடுவிக்கின்றேன், பயப்படாது. சரி, நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோமா? கேள்விக்குறி. ஏன்னா சரணாகதிங்கிறது ரொம்ப ஹெவி, வெரி ஹெவி. அந்த வார்த்தை ரொம்ப ஹெவி, மிக மிக உயர்ந்த நிலை. அதை நம்ம இன்னும் அடையலை. அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எப்படி எப்படியெல்லாம் லட்சணங்கள் இருக்கும். ஒருத்தர் சரணாகதி அடைஞ்சிட்டாருன்னா அவருக்கு என்னென்ன லட்சணங்கள். இது வெரி இன்ட்ரெஸ்டிங். பகவான் கிருஷ்ணா முழு முதற் கடவுள். அதனால அவர் எனக்கு சரணாகதி அடை, நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்து விடுவிக்கின்றேன்.
எனக்கு சரணாகதி அடைஞ்சா அவன் மாயாவை தாண்டிடலாம் அப்படிங்கிறது சொல்லிட்டார். அவர் முழுமுதற் கடவுள். சரணாகதியினுடைய கொள்கைகளை அவர் சொல்லலை. சரணாகதியுடைய கொள்கைகளை உள்ள இறங்கி அவர் சொல்லலை. ஏன்னா அவர் முழுமுதற் கடவுள். அவர் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படின்னா, இப்ப இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. அவர் ஜஸ்ட் ஆணையிடுவார், அவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தை விடுவார், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சோட்டா பிரைம் மினிஸ்டர் இல்லையா? ஒரு இந்தியா சின்ன ஒரு நாடு, அந்த இந்தியாவுடைய நாடுடைய பிரைம் மினிஸ்டர் அவரே இந்த மாதிரி நடந்துக்கும் பொழுது முழுமுதற் கடவுள் யாரு? அதோ லோகே வேதேச்ச பிரதீத புருஷோத்தம யத்மாக்ஷரம் அதீதோகம் அக்ஷராத் அபிச்சோத்தம. கிருஷ்ணா யாரு? புருஷோத்தமான. எப்படி? பகவத்கீதால கிருஷ்ணாவே சொல்றாரு. இந்த வாரம் நம்ம கதைகள் இருக்காது, தத்துவங்கள் தான். ரைட்? ஏன்னா நம்ம தத்துவங்களை கடைபிடிக்கணும், அதுக்கு தான். அதனாலதான் கொஞ்சம் வகுப்புகள் கதைகள் லீலைகளாக கொண்டு போயாச்சு. இப்ப நம்ம தத்துவங்களை புரிஞ்சுக்கணும். 2 விதமான பக்தர்கள் இருக்காங்களாமா, கிருஷ்ணா சொல்றார். 2 விதமான மனிதர்கள். ஒன்று யஸ்மா க்ஷரம் அதீதோகம். க்ஷரானா யாரு? நம்ம எல்லாரும் க்ஷராங்கிற வகையில் வர்றோம். க்ஷரானா யாருன்னா, கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவை மறந்தவர்கள். நமக்கு எல்லாருக்கும் கிருஷ்ணா கூட உறவு இருக்கு இல்லையா? நம்ம ஜீவேர சுரபகோய் கிருஷ்ணேர நித்ய தாஸ். அண்ட் ஆல்சோ பகவத்கீதால கிருஷ்ணன் சொல்றார், மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன. ஜீவாத்மா கிருஷ்ணாவுடைய பின்ன பகுதி. கிருஷ்ணாவுடைய பின்ன பகுதியினால கிருஷ்ணர் கூட நமக்கு எல்லாருக்கும் உறவு இருக்கு. ஆனா அந்த உறவை நாம் மறந்தவர்கள். இந்த மாயாவுடைய மயக்க சக்தியினால, இந்த பொய் அகங்காரத்தை மாயாதான் உருவாக்கியிருக்காங்க நமக்குள்ள. அந்த பொய் அகங்காரத்துடைய உந்துதல்னால நாம் கிருஷ்ணரோடு கூட இருக்கக்கூடிய உறவை மறந்து போனவர்கள். அதான் ஒரு கிளாஸ்ல நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். கிருஷ்ணா பிதாகமஸ்ய ஜகதோ மாதா தாதா பிதாமகா அப்படின்னு சொல்லிட்டார். நான் தான் அம்மா, நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நாம் அதை ஒரு செய்தியை தான் எடுத்துக்கிறோம். உண்மையிலேயே நம்ம நம்புறது இல்லை. கிருஷ்ணருடைய அம்மா அப்பா நம்ம நம்புறது கிடையாது. ஆனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவை ஈஸியா நம்ம நம்புறோம். கரெக்டா? ஈஸியா நம்ம நம்புவோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவை. அதுதான் பொய் அகங்காரத்தோட வேலை. அவ்வளவு சீக்கிரம் தாண்ட முடியாது. நாம் தத்துவ ரீதியா கேட்டாலும் கூட, கிருஷ்ணர் என்னுடைய அம்மா அப்பா அப்படின்னு கேட்டாலும் கூட நம்ம நம்ப மாட்டோம். அது ஒரு கொள்கை. இதுல சரணாகதியில ஒரு கொள்கையா வரப்போறது, நம்ம பார்க்க போறாங்க. நம்ம அதை நம்புறது இல்ல, கிருஷ்ணா என்னுடைய அம்மா அப்பா அப்படின்னு. க்ஷரா அப்படின்னா கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவை மறந்து போனவர்கள் நம்ம எல்லாரும் அந்த வகை. யஸ்மாக்ஷரம் அதீதோகம். கிருஷ்ணா யாரு? இந்த ஜட உலகத்துல இருக்கக்கூடிய க்ஷரா ஜீவராசிகள், கணக்கில் அடங்காத அன்லிமிட்டட் க்ஷரா ஜீவராசிகள், எவ்வளவுன்னு சொல்லவே முடியாது. மொத்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாருமே க்ஷரா ஜீவராசிகள். இது கிருஷ்ணாவுடைய சிருஷ்டியில 4ல் 1 பாகம் தான். 4ல் 1 பாகம் ஏகபாத் விபூதி. அதீதோகம். கிருஷ்ணா இந்த க்ஷரா ஜீவராசிகளோட தாண்டி நிற்கிறார். இவர்களெல்லாம் உயர்ந்தவர் கிருஷ்ணா. யாருமே க்ஷரா ஜீவராசிகள் யாருமே கிருஷ்ணருக்கு நிகராக முடியாது. கிருஷ்ணாவை தாண்டி நிற்கிறார். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா யஸ்மாக்ஷரம் அதீதோகம் அக்ஷராத் அபிச்சோத்தமக. அக்ஷராத் அபி இன்னொரு வகையான ஜீவராசி யாருன்னா அக்ஷரானா ஒரு பொழுதும் கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவை மறக்காதவர். ஒரு பொழுதும் கிருஷ்ணரை மறக்காதவர். பிரபுபாதர் சொல்றார்,
நித்திய சித்தா பக்தர்கள் வந்து கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவை ஒரு க்ஷணம் கூட மறக்க மாட்டாங்க. நம்ம எல்லாருமே 24 hours கிருஷ்ணரை மறந்தவர்கள். எப்படி நம்ம எப்படி இருக்கோம், அவங்க எப்படி காட்டுப்பாரு. அக்ஷரா அப்படின்னா அவர்கள் கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவை ஒருபொழுதும் மறக்காதவர்கள். அவர்கள் எங்க இருக்காங்க? வைகுண்ட லோகத்தில் இருக்காங்க, கோலோக பிருந்தாவனத்தில் இருக்காங்க. அவங்க கிருஷ்ணாவுடைய சிருஷ்டியில 4/3 பாகம். 4/3 பாகம் வந்து அவங்க கிருஷ்ணாவுடைய சிருஷ்டியில அவங்க எல்லாரும் வைகுண்ட லோகம் கோலோக பிருந்தாவனத்தில் இருக்காங்க. அக்ஷரா. கிருஷ்ணா என்ன சொல்றாரு? அக்ஷராத் அபி சோத்தமக. அந்த அக்ஷரா ஜீவராசிகள் கிருஷ்ணரை மறக்காதவர்கள் ஒருபொழுதும். கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய, அதாவது வேற விதமா சொல்லணும்னா கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய அன்பில் எப்பொழுதுமே லைத்திருப்பவர்கள். அவர்களையும் விட கிருஷ்ணா உயர்ந்தவரான். அபி அவர்களையும் விட. எஸ், கிருஷ்ணா கூட அன்பு நிலைக்கு உயர்ந்தவர்கள் வைகுண்ட லோகத்துல கோலோக பிருந்தாவனத்தில் இருக்காங்க. அவங்க ஒருபொழுதும் கிருஷ்ணரை மறக்க மாட்டாங்க. அதனால அவங்க வந்து ஜட உலகத்துல மாயாவோட பிடியில வந்து சிக்கிக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க அக்ஷரா. ஆனால் அவர்கள் நிச்சயமா நம்மளோட உயர்ந்தவர்கள். ஆனா கிருஷ்ணா வந்து இவர்களையும் கூட உயர்ந்தவராம். இன்டர்நெட் கனெக்ஷன் அன்ஸ்டேபிள்னு வருது, பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம் தெரியல. கிருஷ்ணா அபிச்சோத்தமாக இவர்களையும் கூட உயர்ந்தவராம், உத்தமர், இவரை தாண்டினார். அதனால அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதீத புருஷோத்தமக. கிருஷ்ணாவை வந்து புருஷோத்தமான்னு யாரெல்லாம் கொண்டாடுறாங்க? பிரதீத்தன கொண்டாடுறது, போற்றுகின்றார்கள். யாரெல்லாம் போற்றுகின்றாங்க கிருஷ்ணரை புருஷோத்தமா அப்படின்னு? அதோஸ்மி லோகே, எல்லா உலகங்களிலும் இருக்கக்கூடிய மனிதர்கள், ஜீவராசிகள் எல்லோருமே கிருஷ்ணரை புருஷோத்தமர் என்று போற்றுகின்றனர். இந்த ஒரு டாபிக் வந்து தாமோதர மாதத்துல ஒரு அருமையான டாபிக். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரணாகதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு சரணாகதி அடையாம அந்த நிலைக்கு உயராம எத்தனை பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. ஓகே. ஸோ அதோஸ்மி லோகே வேதேச்ச அப்படின்னா எல்லா வேதங்கள் உபநிஷதங்கள் எல்லாரும் கிருஷ்ணரை போற்றுகின்றன புருஷோத்தமர் என்று. பிரபுபாதர் சொல்வார், புருஷோத்தமானா 2 விளக்கம் இருக்கு. புருஷர்களில் உத்தமர், எல்லா ஜீவராசிகளோட உத்தமர் அவர். ஆல்சோ பிரபுபாதர் உத்தமான என்ன சொல்றாருன்னா தமஸ் எப்பொழுது தாண்டி நிற்பவர். உத்தமா, தமசை எப்பொழுது தாண்டி நிற்பவர் கிருஷ்ணா. ஸோ இப்படிப்பட்ட கிருஷ்ணா. அதனால எதற்கு இதை சொல்ல வரேன்னா, கிருஷ்ணா வந்து சாதாரணவர் கிடையாது. அப்படிப்பட்ட கிருஷ்ணா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாருன்னா அது எவ்வளவு விலை மதிப்பு உடையது. அதை நம்ம குறைச்செல்லாம் இடம் போட முடியாது. அப்படிப்பட்ட கிருஷ்ணா சொல்லிட்டார், மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயையை தாண்டுவது கடினம் அப்படின்னா அது ஈஸியாக எடுக்க முடியுமா? நம்மளுடைய சாமர்த்தியத்தினால் தாண்டிட முடியுமா மாயாவை? நம்மளோட புத்தி சாமர்த்தியத்தினால முடியாது. ஸோ பக்தி சாஸ்திர கிளாஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ரஜஸ் அண்ட் தமஸ் நம்ம மேல பிரயோகமாகும் பொழுது பலதரப்பட்ட ஜட ரீதியான நம்பிக்கைகள் நமக்குள்ளே உருவாகுமா? ஜட நம்பிக்கை நமக்குள்ளே உருவாகுமா? நம்ம அதை ஆக்சுவலி நம்ம இந்த உலகத்துல நாம் செயல்கள் செய்வது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து நம்பிக்கை உருவாகும். இந்த ரஜஸ் அண்ட் தமஸ் நம்ம மேல பிரயோகமாகும் போது நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கை உருவானதுக்கு அப்புறம் தான் செயல் வர்றது. ஆனா அந்த நம்பிக்கை ரஜசன் தமஸ்னால உருவாக்கக்கூடிய நம்பிக்கை மோஸ்ட்லி வந்து அது ஜட நம்பிக்கை தான். அது தெய்வீக நம்பிக்கை கிடையாது. இப்படிதான் நம்ம வந்து அந்த நம்பிக்கையினால் உண்டப்பட்டு பல செயல்கள் நம்மளுக்கு வருது. ஓகே. ஸோ அப்ப கிருஷ்ணா வந்து இது சொல்லிட்டார், எனக்கு சரணாகதி அடைகிறதுனால மட்டுமே இதை தாண்டலாம் அப்படின்னா அதை வந்து புரிஞ்சுக்கணும். சரணாகதிங்கிறது யாரு? ஸோ அதை எதற்கு இதை சொல்ல வரேன்னா, சாதாரண ஒரு இந்தியாவுடைய ஒரு பிரைம் மினிஸ்டரே அவர் கீழே இறங்கி இந்த நுணுக்கங்களுக்குலாம் உள்ளுன்னு சொல்ல மாட்டார். அவர் வந்து ஸ்வச் பாரத் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸ்வச் பாரத் அப்படின்னா அது வந்து அவர் பிரைம் மினிஸ்டராக சொல்லிடுவார், ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருவார் இதை பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கீழே இறங்கி செய்யறதெல்லாம் யாரு? தென் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து
ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டருக்கு வரும் இல்லையா, மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் அவருக்கு வரும், முதலமைச்சருக்கு வரும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், கலெக்டருக்கு மாற்றி விடுவார் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை. அண்ட் கலெக்டர்ஸ், மேயர்ஸ் அவங்க வந்து கீழே இருக்கக்கூடியவங்களுக்குலாம் அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ இப்படி கீழே இருக்கிறவங்க தான் ஆக்சுவலி அதனுடைய நுணுக்கங்களை வந்து உள்ள நுழைந்து பார்ப்பாங்க. இந்த ஸ்வச் பாரத் அப்படிங்கிறத எப்படி கொண்டு வரலாம், அவரை வந்து பிரதம மந்திரி சொல்லிட்டாரு, அதை எப்படி செயல்படுத்தணும்னு சொல்லி நுணுக்கங்களை உள்ள கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. நுணுக்கங்கள்ல அவங்க டீல் பண்ணுவாங்க. அதே மாதிரியே கிருஷ்ணா முழு முதற் கடவுள்ல சாதாரணவர் கிடையாது. அப்படிப்பட்ட கிருஷ்ணா அவர் சொல்லிட்டாரு, மாமியவையே பிரபத்தி அந்தே மாயாமீதம் திறந்துட்டு எனக்கு சரணாகதி அடையிறதுனால மட்டும்தான் மாயாவை தாண்ட முடியும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டார். ஆனால் அவர் கீழே இறங்கி சரணாகதியை எப்படி பண்ணணும்னு சொல்ல மாட்டார் அவர், ஏன்னா அவர் முழு முதற் கடவுள். அதனால அவர் நுணுக்கங்களை எல்லாம் கீழே இறங்கி சொல்ல மாட்டார். அது யார் சொல்றாரு? சேம் பகவான் பக்தர் உருவத்தில் வரும் பொழுது, சேம் பகவான் கிருஷ்ணா பக்தர் உருவத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக வரும் பொழுது சரணாகதி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தார். பக்தர் உருவத்தில் கீழே இறங்கி வரும் பொழுது நமக்கு சரணாகதிங்கிறது எப்படிங்கிறது தெரியாது. சரணாகதின்னு ஒரு புதிர், நம்மளுக்கு அது ஒரு புதிர். ஈவன் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சரணாகதியுடைய கொள்கைகளை விளக்கமாக சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் கூட நம்மளால் இன்னும் சரணாகதி பண்ண முடியல. புதிர், இது புதிர், அவ்வளவு ஈஸி கிடையாது. சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இம்மிடியட்டா நம்ம யோக மாயாவோட மேற்பார்வையில் வந்துருவோம். நம்ம இன்னும் சரணாகதி அடையவில்லை, புரிஞ்சுக்கணும். சோ கிருஷ்ணா வந்து சரணாகதி பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு சரணாகதி அடை, நான் உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன் மாயாவோட பிடியிலிருந்து. நான் ஸ்ரீ பார்க்கிறார், அது வந்து அர்ஜுனா பண்ணினார். அர்ஜுனா சரணாகதி பண்ணார். என்ன சொல்றாரு? நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்தா ஸ்வத் பிரசாதாத்மயாச்சுத ஸ்திதோஸ்மி கத சந்தேக கரிஷ்யே வச்சனம் தவா. இந்த கரிஷ்யே வச்சனம் தவாங்கிறது வந்து சரணாகதி. இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். கரிஷ்யே வச்சனம் தவாங்கிறது சரணாகதி. ஆக்சுவலி அவர் சொல்றார், அர்ஜுனா, ஓ கிருஷ்ணா, என்ன பிடிச்சிருக்கக்கூடிய மோகம் எங்கிட்ட இருந்து போயிருச்சு, எனக்கு எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி ஆயிடுச்சு உங்களுடைய கருணையினால. நான் இனிமே கரிஷ்யே வச்சனம் தவா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செயல்படுத்துவேன், நீங்க எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி நான் நடக்கிறேன். இது சரணாகதி. தன்னுடைய விருப்பு வெறுப்புகளையும் கிருஷ்ணருக்கோசரம் அதை வந்து தியாகம் பண்ணிட்டார். அவருடைய விருப்பு வெறுப்புகளை, நார்மலி நமக்கு எல்லாருக்கும் விருப்பு வெறுப்புகள் உண்டு இல்ல, அந்த விருப்பு வெறுப்புகளை நம்ம இறுக்கி பிடிச்சுப்போம். கிருஷ்ணர் சொன்னதை நம்ம கேட்க மாட்டோம். இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். பட் அர்ஜுனா என்ன பண்ணாரு? விருப்பு வெறுப்புகள் எல்லாம் தூக்கி போட்டு கரிஷ்யே வச்சனம் தவா, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நான் செய்யறேன். இது சரணாகதி. ஸோ கிருஷ்ணா வந்து சரணாகதி அடையணும்னு சொன்னாரு, அர்ஜுனா அதை செஞ்சுட்டார். ஆனால் கட்டுண்ட ஜீவாத்மாக்களாகி நமக்கு சரணாகதி எப்படிங்கிறது தெரியல, ஒரு புதிர். பட் சரணாகதிங்கிற வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் வார்த்தை, எல்லாரும் பயன்படுத்துவாங்க. ஆனால் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகவான் கிருஷ்ணாவை கீழே இறங்கி வந்து பக்தர் உருவத்தில் வந்து சரணாகதினா என்னன்னு சொல்லிட்டு 6 கொள்கைகளை அவர் போதித்தார். தத்விதா சரணாகதி 6 கொள்கைகளை அவர் போதித்தார். யாருக்கு போதித்தார்? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, இவங்க 2 பேருக்கும் பிரயாகையில வந்து இந்த பக்தி தொண்டினுடைய நுணுக்கங்களை அவர் போதித்தார். இப்ப கிருஷ்ணா வந்து எனக்கு சரணாகதி அடை, நான் உன்னை எல்லா பாவத்தையும் விடுவிக்கின்றேன், மாயாவனை தாண்டிடலாம் அப்படின்னு சொல்றார். அது ரகசியம். அது ரகசியமா இருக்கு, எப்படின்னு தெரியல. சோ இதை வந்து ஓபன் பண்றார் சைத்தன்ய மகாபிரபு. சரணாகதி எப்படி பண்ணணும்னு அதோட கொள்கைகளை ஆக்சுவலி ரூப கோஸ்வாமிக்கு சனாதன கோஸ்வாமிக்கு போதிக்கிறார். பிரயாகையில 10 நாள் அங்க தங்கி, அலகாபாத் அங்க வந்து தங்கி ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமிக்கு போதித்தார். ஸோ ஒரு விரிவாக்கம் கொடுத்தார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அண்ட் ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி அதை இன்னும் மேலும் விளக்குறாங்க. அந்த ஆச்சாரியர்கள் இன்னும் மேலும் விளக்குறாங்க, சரணாகதி செய்வதற்கு எப்படி எப்படிலாம் பண்ணணும் அப்படி சொல்லி இன்னும் விலாவரியாக
ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி ஹரிபக்தி விலாசில் எழுதியிருக்கார். ஹரிபக்தி விலாசில். சரி, அப்ப இந்த சரணாகதினா என்ன? சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்த அந்த 6 கொள்கைகள் தான் என்ன? அதை நம்ம அடைஞ்சிட்டோமா? அதை தான் நம்ம பார்க்க போறோம். சத்விதா சரணாகதி. சத்விதானா 6, மொத்தம் 6 கொள்கைகள் சரணாகதிக்கு இருக்கு. இதை சைத்தன்ய மகாபிரபு மட்டும்தான் சரணாகதியுடைய கொள்கைகளை நம்மளுக்கு போதித்தார். சைத்தன்ய மகாபிரபு இல்லைன்னா நம்மளால சரணாகதியை பயிற்சி செய்ய முடியாது, அதை அடைய முடியாது. சரணாகதி எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது புதிராக தான் இருக்கும். அது வெறும் புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கும், பகவத்கீதா பாகவதத்தில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அது எப்படி பண்றதுன்னு நமக்கு தெரியாது. நடைமுறையில் நம்மளுடைய நடத்தையை கொண்டு வர முடியாது. இந்த 6 கொள்கைகள்ல முதல் 2 கொள்கைகள் ஆக்சுவலி வெளிப்புற ரீதியானது. மீதி 4 கொள்கைகள் சூக்ஷ்ம ரீதியானது. நம்மளுடைய மனப்பான்மை சார்ந்தது. நம்ம திசை திருப்பப்படுவோம். பிரபுபாதர் சொல்றாரு, மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் கால்ட் டிஸ்ட்ராக்டிங் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாரு சைத்தன்ய சரிதாமிரத்துல. ஜட உலகம் திசை திருப்பக்கூடிய உலகம். நம்மை அந்த உண்மையான கொள்கைகள்ல இருந்து திசை திருப்பி கொண்டு போயிட்டே இருக்குமா மாயாவுடைய வேலை அதுதான். நாம் அந்த எசன்ஸ் வைஷ்ணவா சாரகிராகி ஸ்ரீகிருஷ்ண பிரபன்னா ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் சொல்றார். ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் அடிக்கடி பக்தர்கள் இதை கோட் பண்ணுவாங்க, மேற்கோள் கொடுப்பாங்க. வைஷ்ணவா சாரகிராகி, வைஷ்ணவர்கள் சாரத்தை கிரகித்துக் கொள்பவர்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க எல்லாரும் நம்மளுடைய நடைமுறை பேச்சுல. ஆனா சாரகிராகிங்கிறது இன்னும் 2 வார்த்தை இருக்குதுல, அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. வைஷ்ணவா சாரகிராகி அது மட்டும் சொல்லுவாங்க. ஆனா அது கூட இன்னும் 2 வார்த்தை சொல்லியிருக்கார் பக்திவினோத் தாக்கூர். அது என்ன? ஸ்ரீகிருஷ்ண பிரபன்னா. ஸ்ரீகிருஷ்ண பிரபன்னா. பிரபன்னான சரணாகதி. கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைவதுதான் சாரம். அதை வைஷ்ணவர்கள் கிரகித்துக் கொள்வார்கள் அப்படின்னு பக்திவினோத் தாக்கூர் படிக்கிறார். இப்ப சாரம்ங்கிறது கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைவதுதான். அது எப்படி பண்ணலாம்? இந்த 6 கொள்கைகள்ல முதல் 2 கொள்கைகள் என்ன அப்படின்னா, ஸ்தூல ரீதியானது, வெளிப்புற ரீதியானது. ஆனுகூல்யஸ்ய சங்கல்ப பிரதிகூல்யஸ்ய வர்ஜனம். முதல் 2 கொள்கைகள். ஆனுகூல்யஸ்ய சங்கல்ப அப்படின்னா என்ன? தீர்மானம். சங்கல்பனா தீர்மானம். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பன்னா கிருஷ்ண உணர்வுக்கு சாதகமானவற்றை ஏற்றுக்கொள்ளுதல், தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளுதல். சங்கல்ப முடிவெடுக்கணும். எதெல்லாம் கிருஷ்ணருக்கு சாதகமானதோ, கிருஷ்ண உணர்வுக்கு, கிருஷ்ண பக்திக்கு எதெல்லாம் சாதகமானதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிருஷ்ண உணர்வுக்கு சாதகமானது என்னென்ன நீங்க பார்த்தீங்கன்னா, பிரபுபாதர் நம்மளுக்கு 16 மாலைகள் ஜபம் பண்ணணும் முடிஞ்சினார். ஏகாதசி விரதம் இருக்கணும். அப்புறம் ஜென்மாஷ்டமி நம்ம விரதம் இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு இல்லையா? இது கிருஷ்ண உணர்வுக்கு சாதகமானது. இது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். நமக்கு அது பிடிக்காவிட்டாலும் கூட அதிகாலையில் எழுந்திருத்தால் நம்மளுக்கு பிடிக்காது. அதிகாலையில் எழுந்திருக்கிறது நம்மளுக்கு பிடிக்காது. அந்த டைம்ல நம்ம நல்லா அந்த டைம்ல தான் அசந்து தூங்குறதுக்கு தூக்கம் வரும். நம்மளுக்கு மைண்ட் ஏகப்பட்ட சால்ஜாப்பு கொடுக்கும். நாம அதை முறியடிக்கணும். அதுதான் கிருஷ்ண உணர்வுக்கு சாதகமானவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுக்கு ஏகாதசி விரதம் இருக்கிறது கஷ்டம், மனம் ஒத்துக்காது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பயிற்சி செய்யணும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை. ஏன்னா சரணாகதி அடைவதற்கு இந்த 2 கொள்கைகள் வெளிப்புற ரீதியானது. டெக்னிக்கலா சொல்லணும்னா இது 2ம் வைதிங்கிற வகையில் வருது, வைதி பக்திங்கிற வகையில் வருது. இந்த 2ம். மீதி 4ம் நீங்க பாத்தீங்கன்னா வைதிங்கிற வகையில் வரல. அது மனப்பான்மை சார்ந்தது. அதைத்தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம், இந்த 4 கொள்கைகளை. இந்த முதல் 2 எப்படி சொல்லலாம்னா யமா நியமா மாதிரியே சொல்லலாம். எல்லா யோகத்திலையும், எல்லா யோகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா யமா நியமம் உண்டு. செய்யக்கூடியது, செய்யக்கூடாதது. நியமானா செய்யக்கூடியது, யமானா செய்யக்கூடாதது. இந்த செய்யக்கூடியது செய்யக்கூடாததுங்கிறது எல்லா யோக முறையிலும் இருக்கு. பட் அது எல்லாமே விதிமுறைகள் சார்ந்தது.
அதனாலதான் அது வைதி பக்திங்கிறதுல சொன்னேன். இந்த முதல் 2 கொள்கைகள் வைதி பக்திங்கிற வகையில தான் வருது. இப்ப கிருஷ்ண உணர்வுக்கு சாதகமானவற்றை ஏற்றுக்கொள்ளுதல், எஸ், இதெல்லாம் பக்தர்கள் சங்கத்தில் இருப்பது, இதெல்லாமே கிருஷ்ணருக்கு பிரசாதம் நைவேத்தியம் செய்தல், அண்ட் கிருஷ்ணருக்கு பிரசாதம் மட்டும் எடுத்துக்கொள்வது, கிருஷ்ணனுடைய பிரசாதத்தை மட்டும் உண்பது, இதெல்லாமே தென் இதை நம்ம பெருசா இதுக்குள்ள போக போறது இல்லை. ஏன்னா இது ஜஸ்ட் வெளிப்புற ரீதியானது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம திலகம் போட வேண்டும், நம்ம கண்டி மாலை போட வேண்டும். நான் எப்பொழுதுமே இந்த சூக்ஷ்ம ரீதியான அந்த மனப்பான்மை சார்ந்த அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப டஃப். அது அதை அடைவது ரொம்ப கடினம். அதனால அதை ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம கவனிக்கணும். ஸோ இது ஆணுகூல்ய சங்கல்ப, 2வது பிரதிகூல்யஸ்ய வர்ஜனம். பிரதிகூல்யஸ்ய வர்ஜனம் அப்படின்னா கிருஷ்ண உணர்வுக்கு எதெல்லாம் பாதகமானதோ அதை நிராகரிக்கணும். பாதகமானவற்றை நிராகரிக்கணும். ஸோ எதெல்லாம் கிருஷ்ண உணர்வுக்கு பாதகமானது? எஸ், பிரபுபாதர் 4 விதிமுறைகள் கொடுத்திருக்காரு. நோ 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 கொடுத்துருக்காரு இல்லையா? மாமிசம் உண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது, சூதாடக்கூடாது, தகாத உடல் உறவு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது சொல்லிட்டார். இது எப்படி இந்த 2வது கொள்கையை குறிக்கிறது. கிருஷ்ண உணர்வுக்கு பாதகமானவற்றை நிராகரித்தல். ஏன்னா அந்த மாமிசம் சாப்பிட்றது, மது அருந்துறது, சூதாடுறது, தகாத உடல் உறவு கொள்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மை வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பக்தி சாஸ்திரி கிளாஸ்ல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னன்னா, மாமிசம் சாப்பிட்றது, மது அருந்தது, சூதாடுறது, தகாத உடல் உறவு கொள்றது, இது எல்லாமே இதை விட்டா மட்டும்தான் ஒருத்தர் சத்துவகுணத்துக்கு உயர முடியும். சத்துவகுணத்துல இருந்து நாம பக்தி தொண்டு செய்தா மட்டும்தான் ஒருத்தர் பக்தியை பெற முடியும். அதனால இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கு, பண்ணாம இருக்க வேண்டியிருக்கு. ஹிஸ் ராதாநாத் சுவாமி மகாராஜ் ரொம்ப அருமையா சொல்லுவார். எப்படின்னா, ஒரு உடம்புல புண்ணு இருக்கு, புண்ணு அரிக்குது. டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் மருந்து கொடுக்குறார். அண்ட் மருந்து கொடுத்து அவர் சொல்றாரு, புண்ணு அரிக்கக்கூடாதுங்க, மருந்து போடுங்க, ஆனா புண்ணு அரிக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஸோ இவர் மருந்து போடுறாரு. மருந்து போட்டுட்டு கூடவே அதை அரிச்சுட்டே இருக்கார். மருந்தையும் போட்டுட்டு அரிச்சுட்டு இருந்தா என்ன ஆகும்? மருந்து ஒர்க் ஆகாது. டாக்டர் கேட்பாரு, என்னங்க நீங்க எழுதி கொடுத்தீங்க அந்த டியூப் ஆயின்மெண்ட் ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சுங்க, ஒரு டியூப் ஃபுல்லா போட்டாச்சு, ஆனா ஒன்னும் அரிப்பே போக மாட்டேங்குதுங்களே, புண்ணே சரியாகலையே அப்படின்னு. ஏன் அப்படின்னா மருந்தையும் போடுறாரு, அரிக்கவும் செய்யறாரு. மருந்தையும் போட்டு அரிக்கவும் செஞ்சா அது புண்ணு பெருசாகிட்டு தான் போகும். அது புண்ணு ஒர்க் ஆகாது. ஸோ மருந்து போடணும், அரிக்கக்கூடாது. அது என்னது? சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு சொல்லிட்டார், ஏனேச்சி ஔஷதி மாயா நசிபாரோ லாகி ஹரிநாம மகா மந்திரா லாவு துமி மாகி. மருந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரே கிருஷ்ண மந்திரம். பட் அரிக்கக்கூடாது. என்னது? 4 விதிமுறைகள். பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்காரு. இதை சச்சினந்தன சுவாமி மகாராஜ் கூட சொல்வார். எப்படின்னா, சாண்டிங் மஸ்ட் அக்கம்பனி 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஜபத் கூட இந்த 4 விதிமுறைகள் கட்டாயம் தொடர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். கட்டுண்ட நிலையில நமக்கு இன்னும் பொய் அகங்காரம் கலையாத வரைக்கும் இதை பண்ணிதான் ஆகணும். 4 விதிமுறைகள். இது எப்படின்னா, இந்த 2வது கொள்கை கிருஷ்ண உணர்வுக்கு பாதகமானவற்றை நிராகரித்தல். அது எனக்கு பிடிச்சிருந்தாலும் கூட அதை நிராகரிக்கணும். முதல் கொள்கை எனக்கு பிடிக்காவிட்டாலும் கூட அதை நான் செய்யணும். அதிகாலையில் எழுந்திருக்கிறது, விரதம் இருக்கிறது, அது எனக்கு பிடிக்காது, பட் அதை நான் செய்யணும். பட் 2வது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். மைண்ட் எப்படின்னா, மைண்ட் ஜட ரீதியா இருக்கிறதுனால மைண்டுக்கு எப்பொழுதுமே கிருஷ்ண உணர்வுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய நிலை என்னங்கிறது புரிஞ்சுக்கணும்.
நம்ம வந்து ரொம்ப பெரிய அளவில் நினச்சிக்க வேண்டாம். நம்ம ஒரு நான் திலகம் போட்டுட்டேன், நான் கட்டி மாலை போட்டுட்டேன், நான் பெரிய பக்தர்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு அட்டாச்மெண்ட் பற்று எங்க இருக்கு அப்படின்னா கிருஷ்ணர் மேல கிடையாது. கிருஷ்ணர் மேல நம்மளுக்கு பற்று கிடையாது. ஆனால் கிருஷ்ண உணர்வுக்கு பாதகமானது மேலதான் நம்மளுக்கு பற்று ஜாஸ்தி, நம்மளோட மைண்ட். இதுக்கு பேர் தான் பொய் அகங்காரத்தோட வேலை. சோ அப்ப ரெண்டாவது வந்து கிருஷ்ண உணர்வுக்கு பாதகமானவற்றை நிராகரித்தல்ங்கிறது வந்து எனக்கு அது பிடிச்சிருந்தாலும் கூட நான் அதை வலுக்கட்டாயமாக நிராகரிக்கணும். அப்பதான் இதனாலதான் க்ஷாந்திர் ஆர்ஜவம் ஏவச்ச அப்படின்னு சொல்லிருக்காரு. வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஸ்ரீல ரூப கோஸ்வாமி முதல் ஸ்லோகத்தில் உபதேசாமிரத்தில் என்ன சொல்றார்? வாச்சோ வேகம், மனச குரோதோ வேகம், ஜிஹ்வா வேகம், உதரோ பஸ்த வேகம், ஏதான் வேகான் ஜோ விஷகேத தீரா சர்வாம் அபீமாம் பிரதிபிம் சிஷ்யா. விஷகேத தீரா, விஷகேத, விஷகேத என்னது? பொறுத்து கொள்ளுதல். என்ன 6 தூண்டுதல்கள் நம்ம உடம்புல வந்துட்டே இருக்கும். அப்படிதான் வந்துட்டே தான் இருக்கும். அதான் மாயோட வேலை. 6 தூண்டுதல்கள் திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்கும். பேசணுங்கிற தூண்டுதல், மனம் மூலமாக வரக்கூடிய தூண்டுதல், தென் கோபம், ஜிஹ்வா நாக்கு சாப்பிடணுங்கிற தூண்டுதல், அப்புறம் பால் உறுப்பு தூண்டுதல், தென் வாச்சோ வேகம், மனச குரோத வேகம், பேச்சினுடைய தூண்டுதல். 6 தூண்டுதல்கள். இந்த 6 தூண்டுதல்களை விஷகேத அப்படின்னு சொல்லிட்டார் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி. பொறுத்து கொள்ளுதல். ஏதான் வேகான் யோ விஷகேத தீரா. ஏன் சொல்லியிருக்காரு? நீங்க உபதேசாமிரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். முதல் நீங்க 3 ஸ்லோகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த விதிமுறைகளை சொல்றாரு ஸ்ரீல ரூப கோஸ்வாமி உபதேசாமிரத்துல. ஆனா பின்னாடி 8, 9, 7 7, 8, 9, 10, 11 அந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா பக்தியினுடைய ஆழ்ந்த மிக உயர்ந்த கொள்கைகளை சொல்றார். இம்பார்ட்டன்ட், கவனிக்கணும். நீங்க 9, 10, 11 அந்த ஸ்லோகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உபதேசாமிரத்துல ஸ்ரீல ரூப கோஸ்வாமி ராதா குண்டா, ஸ்ரீமதி ராதாராணி இதெல்லாம் சொல்றார். ஆனா முதல் ஸ்லோகம் பாருங்க, இதுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது அந்த மாதிரி இருக்கும். அதுதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்லிக் கொடுத்தது. முதல் 2 கொள்கைகள், இந்த விதிமுறைகள். அதே மாதிரிதான் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி உபதேசாமிரத்துல முதல் 3 ஸ்லோகம் இந்த விதிமுறைகள் அடங்கியது. ஏன் சொல்றாரு? இம்பார்ட்டன்ட். நாம் விஷகேத அப்படின்னு சொல்லிட்டார். பொறுத்து கொள்ள பழக வேண்டும் தூண்டுதல்களை. கிருஷ்ணா புக்ல பிரபுபாதர் எழுதியிருக்காரு, கிரேட்னஸ் ஆஃப் எ பர்சன் கேன் பி எஸ்டிமேட்டட் by his ability to tolerate the provoking situations that comes in our life. ஒரு மனிதனுடைய சிறப்பம்சம் எப்பொழுது வெளியில வருகின்றது கேட்டீங்கன்னா, அவருக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய தூண்டுதல்களை பொறுத்து கொள்கின்றாரோ அந்த அளவுக்கு அவருடைய சிறப்பம்சம் வெளியில வருகின்றது. அந்த அளவுக்கு தான் அவர் சிறப்பு வாய்ந்தவர். இந்த தூண்டுதல்கள் விஷகேத அப்படின்னு சொல்லிட்டார். இது ஏன்? பொறுத்து கொள்ளும் போது என்ன ஆகிறது? இம்பார்ட்டன்ட். பொறுத்து கொள்ளும் பொழுது ஒருத்தர் சத்துவ குணத்துக்கு உயர்கின்றார். அதை பகவத்கீதா அளவு கிருஷ்ணன் சொல்றார், க்ஷாந்திர் ஆர்ஜவம் ஏவச்ச. சத்வகுண பிராமணருடைய, சத்வகுணம் நிரம்பிய பிராமணர், அவருடைய 9 குணங்களை வந்து பகவான் கிருஷ்ணா பகவத்கீதையில போதிக்கிறார். அதுல ஒன்று வந்து க்ஷாந்திர். க்ஷாந்திர்னா என்னது? பொறுத்து கொள்ளுதல், டாலரன்ஸ். இந்த தூண்டுதல்களை பொறுத்துக் கொள்வதுங்கிறது வந்து கிருஷ்ணாவும் சொல்றார், ரூப கோஸ்வாமியும் சொல்றார், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். முதல் 2 கொள்கைகள்ல சரணாகதிங்கிற முதல் 2 கொள்கைகள் அது சொல்றார். இந்த பொறுத்து கொள்ள பழகினால் மட்டும்தான் ஒருத்தர் வந்து சத்வகுணத்துக்கு உயர முடியும். அந்த சத்வகுணம்ங்கிற பிளாட்ஃபார்ம், அந்த தளத்துல தான் நாம் பக்தி தொண்ட பயிற்சி செய்யும் பொழுது அது வந்து அந்த பக்தருக்கு சாதகமாக அமையும். ஈஸியா அவர் வந்து பக்தியை தொட முடியும். நம்ம ரஜோகுணங்கிற தளத்துல உட்கார்ந்து கொண்டு நாம் பக்தி தொண்டு செய்யும் பொழுது பக்தி நம்மளுக்கு புரியாது, பக்தியை பெற முடியாது. அதனாலதான் முதல் 2 கொள்கைகள் பாருங்க விதிமுறைகள் சார்ந்தது. கிருஷ்ண உணர்வுக்கு சாதகமானவற்றை ஏற்றுக்கொள்ளுதல், கிருஷ்ண உணர்வுக்கு பாதகமானவற்றை நிராகரித்தல்.
எனக்கு அது நிராகரித்தல் சொல்லும்போது எனக்கு அது பிடிச்சிருந்தாலும் கூட நிராகரிக்கணும். ஸோ அதனால முன்னாடி சொன்ன மாதிரி அது யமா நியமா மாதிரி குறிக்கிறது. ஒன்று செய்யக்கூடியது இன்னொன்று செய்யக்கூடாதது. இது ரெண்டுமே வைதிங்கிற வகையில தான் வருது, வைதி பக்திங்கிற வகையில தான் வருது. மூணாவது என்ன, மெதுவா நம்ம போகலாம். மீதி 4 நான் சொன்னேன், மீதி 4 மனப்பான்மை சார்ந்தது. அது மனப்பான்மை சார்ந்தது, சூக்ஷ்ம ரீதியானது. அது ரொம்ப கஷ்டம் அவ்வளவு சீக்கிரம். சுபாவம் சார்ந்தது, நம்மளுடைய சுபாவத்தை சார்ந்தது. அதனாலதான் சரணாகதிங்கிறது ஜஸ்ட் வெளிப்புற ரீதியானது அல்ல. சரணாகதிங்கிறது நம்மளுடைய மனப்பான்மை சார்ந்தது முழுக்க முழுக்க. ஓகே, மூணாவது என்ன பாருங்க. ஆனுகூல்ய சங்கல்ப பிரதிகூல்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசோ. ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசோ இது விஸ்வாசோ. கிருஷ்ணா ரக்ஷிஷ்ய, கிருஷ்ணா என்னை பாதுகாப்பார், கிருஷ்ணா என்னை பாதுகாப்பாருங்கிற முழு நம்பிக்கை. பாதுகாப்பார்னா என்ன, எகைன் அதை டிஸ்கஸ் பண்ணணும். கிருஷ்ணருடைய பாதுகாப்புனா என்ன, இன்னைக்கு காலையில பக்தி சாஸ்திரிகள் கூட டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். கிருஷ்ணருடைய பாதுகாப்பு ஜட ரீதியானது அல்ல, கிருஷ்ணருடைய பாதுகாப்பு தெய்வீகமானது. ஏன்னா அவர் முழுமுதற் கடவுள். அவர் எதுக்கு சும்மா ஜட ரீதியான பாதுகாப்புக்கு அவர் இறங்கணும்? அவர் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தேவர்கள் பார்த்துப்பாங்க. கிருஷ்ணருடைய பாதுகாப்புங்கிறது மாயாவுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவித்தல், நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். அதுதான் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க கிருஷ்ணருடைய பாதுகாப்புன்னா, அதாவது அனன்யா சிந்தையந்தோமா ஏஜனா பரிபாஷதே தேஷாம் நித்யாவியுக்தானாம் யோகக்ஷேமம் பகாமியம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, அனன்யா சிந்தையந்தோமாம், வேற பிறழாத சிந்தனையோடு ஏ ஜனா பரிபாஷதே, யார் ஒருத்தர் என்னை பரிபாஷதை வழிபாடு செய்கின்றாரோ அவருக்கு பிறழாத சிந்தனை. வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணணும் அந்த வார்த்தையெல்லாம். யார் ஒருத்தர் என்னை வழிபாடு செய்கின்றாரோ அவருக்கு தேவையானவற்றை நான் கொடுக்கின்றேன். அவர்கிட்ட எது இருக்கோ அதை நான் எதுக்கிறேனே பாதுகாக்கிறேன். அவர்கிட்ட இருக்கிறத பாதுகாக்கிறேன், இல்லாததை கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, எனக்கு இல்லாத செல்வத்தை கிருஷ்ணர் கொடுத்துருவார், இருக்கக்கூடிய செல்வத்தை கிருஷ்ணர் பாதுகாப்பார். இது வெளிப்புற ரீதியான ஒரு புரிந்து கொள்ளுதல், வெளிப்புற ரீதியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறாங்க, எனக்கு இல்லாத செல்வத்தை அவர் கொண்டு வந்துருவார், கிருஷ்ணா கொடுத்துருவார், இருக்கக்கூடிய செல்வத்தை கிருஷ்ணா மெயின்டைன் பண்ணுவார். நோ, பகவானுடைய பாதுகாப்பு தெய்வீகமானது. சும்மா இந்த ஜட ரீதியா வரவே மாட்டார் அவர், கிருஷ்ணா அதுக்குள்ளே வரவே மாட்டார். ஒரு பக்தர் சொன்னார் பாகவதத்திலிருந்து, கிருஷ்ணா என்ன பண்றாராமா, அவர் டைரக்டா மாயாவை கூட பாக்குறது இல்லையாமா, அவர் சம்புவை தான் பாக்குறாராமா. சம்புவை பாக்குறாராமா, அங்கிருந்து ரெஃப்ளெக்ஷன் தான் மாயாவை போடுறாங்க. அப்படி கிருஷ்ணா. அதனால அவரு ஜட ரீதியான பாதுகாப்புக்கெல்லாம் வரவே மாட்டார். அவருடைய பாதுகாப்பு ஹை கிளாஸ். அவருடைய பாதுகாப்பு என்ன? ஒரு பக்தர் என்கிட்ட சொன்னார், அவருடைய ரியலைசேஷன், நைஸ் ரியலைசேஷன். நாம் பக்தி தொண்டை பயிற்சி செய்யும் பொழுது நம்ம எவ்வளவு தீவிரமா பண்றோமோ அதுக்கு தகுந்தாற் போல நமக்கு துளியூண்டு தெய்வீக குணங்கள் நமக்குள் உதயமாகும். நம்மளுடைய பயிற்சிக்கு தகுந்தாற் போல நிச்சயம். வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கூட கம்பேர் பண்ணும் பொழுது நான் பக்தி தொண்டை துளியூண்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, பல வருடங்கள் பண்ணும்பொழுது அதற்கு தகுந்தாற் போல துளியூண்டு தெய்வீக குணங்கள் உதயமாகும், நற்குணங்கள். கிருஷ்ணா என்ன பண்றாராமா, நமக்கு ஏற்கனவே கொஞ்சூண்டு உதயம் ஆயிருக்கு இல்லையா, அந்த தெய்வீக குணங்களை பாதுகாப்பாராமா, அந்த இல்லாத தெய்வீக குணங்களை கொண்டு வருவாராமா, பக்தருக்கு ஏற்படுத்தி வராமா. அவர் மேலும் 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 ஏஜனா பரிபாஷதே, கிருஷ்ணரை பிறழாத சிந்தனையுடன் வழிபாடு செய்யும் பொழுது. இப்ப கிருஷ்ணருடைய பாதுகாப்புங்கிறது இதுதான். ஒரு பக்தர் தெய்வீக குணங்கள் நிரம்பியவராக மாறும்பொழுது, தெய்வீக குணங்கள் எங்கிருந்து வருது? எஸ்யாஸ்தி பக்தர் பகவதி அகிஞ்சனா சர்வயர் குணஸ்தத்ர சமாசுதேசுரா. பக்தியிலிருந்து தெய்வீக குணங்கள் வருது.
பக்தியை தீவிரமா பயிற்சி செய்யும் பொழுது தெய்வீக குணங்கள் அந்த பக்தர்கிட்ட வந்து சேர்கின்றன. எவ்வளவுக்கு அளவு அந்த பக்தர் தெய்வீக குணங்கள் நிரம்பியவராக மாறுகின்றாரோ அந்த அளவுக்கு அவர் ஆக்சுவலி யோகமாயோட மேற்பார்வையில் வரார், மகாமாயோட பிடியில் விடுபடுறார். மகாமாயோட பிடியில இருக்கிற வரைக்கும் நமக்கு தெய்வீக குணங்கள் பெருசா வராது, உதயமாக. சைத்தன்ய சரித்தாமிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீ தோஷா அப்படின்னு. தெய்வீக குணங்கள், பக்தருடைய தெய்வீக குணங்கள் ஒன்று வந்து நீ தோஷா. நிதோஷானா குற்றங்கள் அற்றவர், ஃபால்ட்லெஸ், குற்றமற்றவர். பட் நம்ம அப்படி இல்லையே, குற்றம் செஞ்சுட்டே தான் இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம மகாமாயோட மேற்பார்வையில் இருக்கோம். யோகமாயோட மேற்பார்வையில் வரும்போது அவர் குற்றமற்றவர். ஏன்னா உள்ளிருந்து பரமாத்மா பேசிட்டே இருப்பார். உள்ளிருந்து பரமாத்மா பேசுறது அவரால் கேட்க முடியும், அதுக்கு தகுந்தாற்போல் அவர் செயல்படுவார். இதெல்லாம் புதிர், நம்மளுக்கு புரியாது. இப்ப மூணாவது இது என்னன்னா, கிருஷ்ணர் என்னை பாதுகாப்பார், பிலீவிங் ஃபர்ம்லி இன் தி லார்ட்ஸ் ப்ரொடெக்ஷன். பிரபுபாதா அப்படி மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கார். திடமாக நம்புதல், கிருஷ்ணர் என்னை பாதுகாப்பார். நம்மளுடைய நம்பிக்கை எங்க இருக்கு? இந்த மூணாவது கொள்கையை நம்ம தோத்து போயிடுவோம். ஆக்சுவலி நம்மளுடைய நம்பிக்கை எங்க இருக்கு? நம்மளுடைய நம்பிக்கை ஜட உலகம் மேலதான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மேஜர் பர்சன்டேஜ் சொன்ன பயமா இருக்கும். இதை டிஸ்கஸ் பண்ண அப்படிதான் ஒருத்தர் வந்து பக்தி சாஸ்திரி கிளாஸ்ல அப்படிதான் சொன்னார், பயமா இருக்கு. எஸ், மாயாவை கண்டு பயப்படணும். நம்ம பக்தி அதனால பிராக்டிஸ் அதிகரிக்கும். அது வந்து சாதகமானது. வேற விதமான பயமும் வரும். அது எப்படின்னா, ஏன்னா பக்தர்கள் அதை வந்து ஷேர் பண்ணதுனால நான் உங்களுக்கு அதை சொல்றேன். வேற விதமான பயம் அப்படின்னா, பிரபு இதெல்லாம் கேட்டா எனக்கு பயமா இருக்கு, நமக்கு வந்து கோலோகம் போவேன்னா எனக்கு டவுட்டா இருக்கு, நான் போக மாட்டேன்னு தான் எனக்கு தோணுது. அது வந்து டேஞ்சரஸ். அந்த மாதிரி பயம் வரக்கூடாது. அது வந்து நம்ம பொய்யகங்கார் ஏற்படுத்தக்கூடிய பயம். சாதகமான பயம் என்னன்னா, மாயா ரொம்ப சக்தி வாய்ந்தது. எஸ், மம மாயா தூரத்தையா கிருஷ்ணன் சொல்லிட்டார், அதை அவ்வளவு சீக்கிரம் தாண்ட முடியாது, சாமர்த்தியமால தாண்ட முடியாது. சோ நான் என்ன பண்ணணும்? சிக்கனை பிடித்தேன் சொல்லுவோம் இல்லையா, கிருஷ்ணரோட பாதகமலங்களை இறுக்கி பிடிக்கணும். இன்னமும் சிரவண கீர்த்தனம் ஸ்மரணம் ஜாஸ்தி பண்ணணும். மாயாவை கண்டு பயந்து அதிகமாக பயிற்சி செய்யணும். அதுதான் பக்தருடைய சாதகமான பயம். பாதகமான பயம் என்னன்னா, என்னால முடியாது, என்னால பக்தியை பெற முடியாது, நான் கோலத்துக்கு போக முடியாது, இதெல்லாம் அப்படிங்கிறது வந்து அது வந்து நெகட்டிவ். அது வந்து இந்த பொய்யகங்கார் ஏற்படுத்துறது. நம்ம கவனிக்கணும், யார் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஸோ மூணாவது கொள்கை வந்து திடமாக நம்புதல், கிருஷ்ணர் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பார்ங்கிற திடமாக நம்புதல். இதை வந்து ஸ்ரீல ரூப கோஸ்வாமியும் சொல்றார், ஆஷா பந்தான் சொல்றார் பக்தி ரசாமிரத சிந்துல. ஆஷா பந்தான்னா ஹோப்பிங் அகெயின்ஸ்ட் ஹோப், மேலும் மேலும் நம்பிக்கை வைக்கிறது கிருஷ்ணர் மேல. கிருஷ்ணர் மேல, நாமத்து மேல நம்பிக்கை வைக்கிறது. நாமத்துல கிருஷ்ணர் இருக்கார். ஸோ எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் நாமத்தை திரும்ப திரும்ப தஞ்சம் புகுவேன் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. இதுக்கு பேர் தான் ஸ்ரத்தையா பரையா யுத்தோ அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றார். தெய்வீக நம்பிக்கை வெரி இம்பார்ட்டன்ட். நம்பிக்கைங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். நம்மளுக்கு ரஜஸ் அண்ட் தமஸ் நம்ம மேல பிரயோகமாகும் பொழுது, நான் முன்னாடியே சொன்னேன், ஜட ரீதியான நம்பிக்கை நமக்குள்ளே உதயமாகும். இந்த ஜட நம்பிக்கை நமக்குள்ள உதயமாகும் பொழுது நேச்சுரலி என்ன ஆகும்? கிருஷ்ணர் மேலேயும் நாமத்து மேலேயும் நம்மளுக்கு நம்பிக்கை உதயம் ஆகாது, ஸ்ட்ராங்கா இருக்காது. கிருஷ்ணர் வந்து நம்மளுடைய நம்பிக்கைக்கு தகுந்தாற் போலதான் நம்ம கூட பரிமாற்றம் செய்யறார். நம்ம எந்த அளவுக்கு அவரை நம்புறோம், நாமத்தை நம்புகின்றோம், கிருஷ்ணரை நம்புகின்றோம், அதை பொறுத்துதான் கிருஷ்ணர் நம்ம கூட பரிமாற்றம் செய்வார். காரணம் இந்த பாயிண்ட் என்னன்னா, நம்ம கோடிக்கணக்கான ஜென்மமா இந்த மாயா கூடையே டீல் பண்ணதுனால, மேட்டர் ஜடப்பொருள் கூடயே டீல் பண்ணதுனால நமக்கு நம்பிக்கை வந்து ஜட உலகம் மேலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், கிருஷ்ணர் என்னுடைய அப்பா அம்மா, அது நம்ம பகவத்கீதா சாஸ்திரத்தில் படிக்கிறோம். ஆனா நம்ம அதை நம்புவதில்லை. நாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை ஈஸியா நம்புவோம். இவர் என்னுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு ஈஸியா நம்புவோம். ஆனா கிருஷ்ணனுடைய அப்பா அம்மா ரைட் ரைட் ரைட், அது ஒரு ஸ்டேட்மெண்ட், ரைட், அது ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த சைட்ல இருக்கட்டும். அதனாலதான் மூணாவது கொள்கையை தோத்து போயிடுவோம் சொல்றது.
வெரி டிஃபிகல்ட். சரணாகதிங்கிறது வந்து ஸோ இப்போ கிருஷ்ணர் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பார், முழு பாதுகாப்பு கொடுப்பாருங்கிற அந்த ஆழ்ந்த நம்பிக்கைங்கிறது வந்து எதை சார்ந்தது? மனப்பான்மை சார்ந்தது. அது சும்மா தராசில் எடை போட முடியுமா? நம்பிக்கை எவ்வளவு கிலோ வச்சிருக்கீங்க நீங்க எடை போட முடியுமா? உங்களோட நம்பிக்கை எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வெளியில வந்து அசஸ் பண்ண முடியுமா? கணக்கு போட முடியுமா? முடியாது. அது வந்து நமக்கு தெரியும். உள்ள எப்படி நடந்து கொள்கின்றோம், இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எப்படி நடந்து கொள்றோம்? கிருஷ்ணரை நம்புறோமா அண்ட் இல்ல மாயாவை நம்புறோமா? மோஸ்ட்லி நம்ம தோத்து போயிடுவோம். அதனாலதான் சொன்னேன் க்ஷரா, நம்ம எல்லாம் க்ஷராங்கிற வகையில தான் வர்றோம். நம்ம தோத்து போயிடுவோம். கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவில் நம்ம தோற்று போனவர்கள் க்ஷரானா தான். அல்லது கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவை மறந்தவர்கள் க்ஷரா சு தான். சோ அப்ப இந்த மூன்றாவது கொள்கை வந்து இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது பானு சுவாமி மகாராஜ் எப்படி சொல்றாருன்னா, faith is the favorable field for cultivation of bhakti. தமிழ்ல சொல்லணும்னா நம்பிக்கைங்கிற சாதகமான களம், அதன் மேலதான் பக்தியை வளர்க்க முடியும் சொல்றார். ரொம்ப அருமையான பாயிண்ட். நம்பிக்கை, கிருஷ்ணர் மேல நம்பிக்கை இல்லைன்னா, நாம மேல நம்பிக்கை இல்லைன்னா பக்தியை வளர்க்க முடியாது. பக்தி வளர்வதற்கு ஒரு களம் தேவை, ஒரு ஃபீல்டு தேவை. அந்த ஃபீல்டு என்னன்னா நம்பிக்கைங்கிற களம். இது நான் எப்படி சொல்லுவேன்னா, முன்னாடி நம்ம ஆசிரமத்தில் ஒரு தோட்டக்காரர் இருந்தார். நம்ம கோயிலில் ஒரு தோட்டக்காரர் இருந்தார். அவர் ரொம்ப வயசானவர். அந்த தோட்டக்காரர் அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப வயசானவர், எப்படி ஒரு 70-72 வயசு இருக்கும் அவருக்கு அந்த டைம்ல. அப்புறம் அவர் ரிட்டையர் ஆயிட்டார், அவரால் முடியல. ஸோ அவர் வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம கோவிலேருந்து நிர்வாகத்திலேருந்து அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. என்னன்னா, ஆசிரமத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஏரியா இருக்கு, ஆசிரமத்துக்குள்ள ஒரு வேக்கண்ட் ஏரியா இருக்கு. அதுல வந்து நீங்க கொஞ்சம் இந்த காய்கறிகள்லாம் நீங்க பயிரிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காரருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. இந்த காய்கறிகள், அந்த வெள்ளரிக்காய் அதெல்லாம் கொஞ்சம் பயிரிடுங்க அந்த ஆசிரமத்துக்குள்ள இருக்கக்கூடிய வேக்கண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஆனா அந்த பகுதி வந்து தண்ணீரே படாம ரொம்ப ட்ரையா இருந்தது அந்த மண்ணு. ஒரு சின்ன நிகழ்ச்சி தான், பட் அதுல இருந்து ஒரு பெரிய பாடம் அதை பார்த்தோன்னே எனக்கு கிடைச்சது, ஒரு பெரிய பாடம். அந்த வயசான அந்த தோட்டக்காரர் என்ன பண்ணாருன்னா, இதை பயிரிடணும், இந்த மண்ணுல வந்து காய்கறிகளை வந்து பயிரிடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணாரு, முதல்ல அது ட்ரையா இருந்தது அந்த பூமி. ஸோ நிறைய தண்ணீர் விட்டார். டியூப் எடுத்துட்டு வந்து தண்ணீர் விட்டு ஃபுல்லா அடிச்சார். தண்ணீர் ஃபுல்லா அடிச்ச உடனே தண்ணீர் எல்லாம் உறிஞ்சிருச்சு. உள்ளது உள்ள நிறைய தண்ணீர் விட்டான உறிஞ்சிருச்சு. உறிஞ்ச உடனே அதுக்கப்புறம் உட்காந்துட்டார். அவரால் பெருசா நிக்க கூட முடியாது, ரொம்ப வயசானவர் அவர். உட்காந்துட்டு அவர் என்ன பண்ணாரு, மண் வெட்டியை வச்சு இப்படி கொத்தினார். ஈஸியா மண் வெட்டி கொத்தினார். மண் வெட்டி வச்சு கொத்தின உடனே அது சொதன்னு தண்ணி சேர்ந்ததுனால மண் வந்து சொதன்னு ஆயிருக்கு. மண் வெட்டி வச்சு கொத்தின உடனே ஈஸியா அப்படி மண்ணெல்லாம் கிளம்பி வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன பண்றாருன்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, விதையை தூவினார். விதையை தூவி மண்ணை போட்டு அப்படி மூடினார். 3 நாள்ல வந்து அந்த வெள்ளரிக்காய் செடி வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இதுல இருந்து எனக்கு டக்குன்னு ஒரு பாடம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இதுவும் ஒரு மாதிரிதான். நம்மளுடைய ஹிருதயம் சத்வகுணத்தில் இருந்ததுன்னா, நம்மளோட ஹிருதயம் சத்வகுணத்தில் இருந்தால் நாம் வந்து விதை, பக்திங்கிற விதை நம்மளுக்கு ஆன்மீக குருட்டு இருந்து கிடைக்கிறது இல்லையா? குரு கிருஷ்ண பிரசாதே பாயா பக்தி லதா பீஜா. குரு மற்றும் கிருஷ்ணா 2 பேருடைய கருணையினால பக்திங்கிற விதை நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ நம்மளுடைய ஹிருதயம் அப்படிங்கிற இதுல விதையை ஊன்றோம், பக்திங்கிற விதையை ஊன்றோம். ஆனால் அந்த பக்தியை வளர்க்கணும்னா அந்த பூமி எப்படி இருக்கணும், அந்த செடி வளரணும்னா பூமி எப்படி இருக்கணும், சொதன்னு இருக்கணும் இல்லையா? அப்பதான் அந்த செடி வளரும், விதை வளரும். இல்லைன்னா இந்த விதை வளராது. அந்த விதை நீங்க போட்டாலும் கூட அது வளராது, செடி வெளியில வராது. ட்ரையா இருந்ததுன்னா சாஃப்டா இருக்கணும் இந்த மண் இல்லையா? விவசாயத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரியா விதை முளைக்கணும். பக்திங்கிற விதை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஆன்மீக குருவன் கிருஷ்ணா. அதை நம்ம ஹிருதயத்துல முளைக்கணும்னா நம்மளுடைய ஹிருதயம் எப்படி இருக்கணும்? பானு சுவாமி எப்படி சொல்றாரு,
ஃபெய்த், நம்பிக்கை. நம்பிக்கைங்கிற களம், நம்பிக்கைங்கிற களம் இருந்தால்தான் பக்திங்கிற விதை அப்படி தொழிற்குமாம். வேற விதமா சொல்லணும்னா, சத்துவ குணம் அப்படிங்கிற மனநிலையில இருந்தா மட்டும்தான் இந்த நாம பண்ணக்கூடிய பக்தி பயிற்சி, பஜனக்கிரியா, அது தொழிற்க ஆரம்பிக்கும். பக்தியினுடைய பெனிஃபிட்ஸ், தெய்வீக நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். ஆனால் நம்மளுடைய ஹிருதயம் நம்மளுடைய மனம் ரஜோகுணத்துல தாக்கப்பட்டு இருந்தால், ரஜோகுணம் தமோ குணத்தில் தாக்கப்பட்டு இருந்ததுன்னா, விதைய ஊனினாலும் கூட ட்ரை பூமியில, வறண்ட பூமியில விதை ஊன்ற மாதிரி தான், விதை முளைக்காது. அதனால ரஜஸ்தன் தமசுல நம்மளுடைய மனப்பான்மை இருந்ததுன்னா எந்த மாதிரி நம்பிக்கை உருவாகிறது? ஜட நம்பிக்கை தான் உருவாகும். ரஜசன் தமஸ் நம்மளை தாக்குற வரைக்கும், பிரபுபாதர் இடத்துல எழுதுறார் பாகவதத்துல, ரஜசன் தமஸ் ஸ்ட்ராங்லி பைண்ட் ஒன் டு தி illusory bodily conception of the self அப்படின்னு சொல்றார். ரஜசன் தமஸ் ஒருத்தரை இறுக்கமா உடல் கண்ணோட்டத்துல சிக்க வச்சிருவாங்க. அப்ப அதுல நாம் பக்தி பயிற்சி அது மேல செய்யும் பொழுது விதை முளைக்காது. அதனாலதான் நம்மளுக்கு இந்த முதல் 2 கொள்கைகள் தேவை. முதல் 2 கொள்கைகளை பயிற்சி செய்யும் பொழுது சத்துவகுணத்துக்கு உயர்வோம். க்ஷாந்தியர் தூண்டுதல்களை நம்ம பொறுத்துக் கொள்ளும் பொழுது சத்துவகுணத்துக்கு உயர ஆரம்பிக்கிறோம். க்ஷாந்தியர் சத்துவகுணத்தினுடைய ஒரு தொனிப்பு பொறுத்துக் கொள்ளுதல், தூண்டுதல்களை பொறுத்துக் கொள்ளுதல். அதனாலதான் நம்மளுக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் 3வது கொள்கை, 4வது கொள்கை, 5வது 6வது கொள்கை சொல்றதுக்கு முன்னாடி இது 2ஐயும் சொல்லிட்டார். அப்ப இந்த தளத்துலதான் நம்ம இந்த 4ஐயும் கொண்டு வர முடியும், 4 கொள்கைகளை கொண்டு வர முடியும். வேற விதமா சொல்லணும்னா, இந்த 4 கொள்கைகள் தான் ஆக்சுவலி பக்தி. இந்த 4 கொள்கைகள், 3வது கொள்கை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், 4 கொள்கைகள் தான் ஆக்சுவலி பக்தி. இங்க அப்ப நம்பிக்கைங்கிறது நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நம்பிக்கை ஜட உலகத்துலதான் அதிகமா இருக்கு. கிருஷ்ணன் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு, பட் அந்த நம்பிக்கை 100% கிடையாது. பிரபுபாதர் எப்படி மொழிபெயர்ப்பு சொல்றார்? பிலீவிங் ஃபர்ம்லி இன் தி லார்ட்ஸ் ப்ரொடெக்ஷன். திடமான நம்பிக்கையாம் கிருஷ்ணர் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பார். முன்னாடியே சொன்னேன், பாதுகாப்புன்னா ஜட ரீதியான பாதுகாப்பு அல்ல. கிருஷ்ணருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது? மாயாவுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கின்றார், நமக்குள்ள தெய்வீக குணங்களை உருவாக்குகின்றார் பக்தி மூலமாக. அந்த மாயாவுடைய பல கவர்ச்சிகளிலிருந்து நம்மை விடுவிக்கின்றார். ஆல்சோ நீங்க பாத்தீங்கன்னா, சத்துவ குணத்துல இருக்கும் பொழுது பற்றின்மை உதயமாகும். அது சத்துவ குணத்துடைய ஒரு தொனிப்பு, பற்றின்மை. பகவத்கீதால கிருஷ்ணன் இதை தெளிவா சொல்றார். சத்துவ குணத்துடைய ஒரு தொனிப்பு என்னன்னா பற்றின்மை. இந்த பற்றின்மை வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஜட உலக புலன் இன்பங்கள் விலகி நிற்போம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவருடைய நம்பிக்கை எங்க இருக்கும்? ஸ்ரத்தையா பரையா யுக்தோனா அதுதான் தெய்வீக நம்பிக்கை. தெய்வீக நம்பிக்கை அல்லது சத்துவகுண நம்பிக்கை. கிருஷ்ணர் என்னை பாதுகாப்பார். சரி, கிருஷ்ணா என்னுடைய அப்பா அம்மா, சாதாரண அப்பா அம்மாவா? அவரு கிடையாது, சக்தி வாய்ந்தவர், பிறப்பு இறப்பு சக்கரத்துக்கு அப்பாற்பட்டவர், காலத்துக்கு அப்பாற்பட்டவர். என்னுடைய அப்பா அம்மா அப்படி இருக்கும்போது நான் எதற்கு கவலைப்படணும்? ஆனா நம்ம கவலைப்படுறோமே ஜட உலகத்துல. காரணம், நாம் நம்புவதில்லை. கிருஷ்ணர் என்னுடைய சக்தி வாய்ந்த அப்பா அம்மான்னு சொல்லிட்டு நம்ம நம்புறதில்லை. அதனாலதான் நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது பயப்படுறோம், நம்ம கவலைப்படுறோம். கரெக்டா? கவலைப்படுறோம், பயப்படுறோம், வருந்துறோம், புலம்புறோம். மாயாவுடைய ஒரு சாட்டை புலம்புதல். மாயாவோட 6 சாட்டை முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். அதுல ஒரு சாட்டை என்னன்னா புலம்புதல். புலம்பு வைக்குவோமா நம்மளை எல்லாரையும். அவன் பண்ணிட்டான், அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், என்னை அவமதிச்சுட்டான், எனக்கு கொடுக்க வேண்டியதை பறிச்சுட்டான், எப்படியே நம்ம புலம்பிட்டே இருப்போம். அது ஒரு சாட்டை போடுறாங்க அவங்க மாயா.
பயம், புலம்பல் இதெல்லாமே லிங்க், எல்லாம் சேர்ந்தது, பிரிக்க முடியாது. பயம், புலம்பல் எல்லாம் சேர்ந்துதான் வரும். அப்ப நம்மளுக்கு பயம் ஏன் வருது? என்னன்னா, கிருஷ்ணா என்னுடைய சக்தி வாய்ந்த அப்பா அம்மான்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துல படித்தாலும் கூட எனக்கு இன்னும் 3வது கொள்கை வரல, முழு நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு வரல, அதனால பயம் வருது. வேற விதமா சொல்லணும்னா, நம்மளுடைய மனப்பான்மை ரஜசன் தாமஸ்ல இருக்கிற வரைக்கும் பயம் வந்துட்டே இருக்கும், பயம் வந்துட்டே இருக்கும், பலதரப்பட்ட பயம் வந்துட்டே இருக்கும். இந்த பயம் எப்படி சித்திரவதை பண்ணிட்டே இருக்குமா? மாயாவுடைய இதெல்லாம் சாட்டை, மாயாவுடைய சாட்டை. இந்த பயம் வந்து நம்மளை சித்திரவதை பண்ணும். அப்படியே சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, பயந்து பயந்து சாகரையாடா அப்படி சொல்லுவாங்க. அதுதான் பயந்து பயந்து அப்படியே நம்மளை வந்து மிரட்டும். அப்படி காரணம், நாம் கிருஷ்ணரை நம்புவதில்லை. இது ஆக்சுவலி பக்தி விஞ்ஞான கோஸ்வாமி மகாராஜ் ரொம்ப அருமையா சொல்றாரு. பயம் விதியா அபினிவேஷோதஸ்யா அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, விதியாங்கிறதுக்கு 2 அர்த்தம் கொடுக்குறாரு. ஒரு அர்த்தம் வந்து இருமைகள் ஆழ்ந்திருந்தால் பயம் வரும்னு சொல்றாரு. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, விதியான இரண்டாம் இயற்கைன்னு சொல்றாரு, செகண்டரி நேச்சர் அப்படின்னு சொல்றாரு. பிரதான இயற்கை வந்து கிருஷ்ணா, செகண்டரி நேச்சர் இரண்டாம் இயற்கை வந்து மாயா. மாயா மூலமா எல்லா செயல்களும், ஜட உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் இரண்டாம் இயற்கைங்கிறதுல வந்துருது. அதுல அபினிவேஷயார், அதுல ஆழ்ந்து இருக்கும் பொழுது பயம் வருமா? அல்லது கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவில் நாம் லைத்திருக்காமல், அது லைத்திருக்கலன்னா பயம் வந்துடும், பயம் வரும். இதெல்லாம் கொள்கை மாற்ற முடியாது. யாரா இருந்தாலும் சரி இந்த கொள்கைக்கு உயர்ந்தே தீரணும். ஆனா பரம உண்மை வந்து யாருக்குமே மாறாது, யாருக்கோசரம் மாறாது. பரம உண்மை சார்ந்த உண்மை மாறிண்டே இருக்கும். நான் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கணும் பரம உண்மையை பெறுவதற்கு. பரம உண்மை எனக்கோசரம் பெண்ட் ஆகாது, வளையாது. பட் சார்ந்த உண்மையை நம்ம வந்து வளைச்சிடலாம். கரெக்ட் தானே? இந்த ஜட உலகத்துல பல பல உண்மைகள் இருக்கு, இருக்கா? இருக்கு, பல பல உண்மைகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் வளைச்சிடுவோம், நம்ம ஈஸியா ட்விஸ்ட் பண்ணிடுவோம். இன்கம் டாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்கம் டாக்ஸ் சட்டம் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து அப்படியே நம்ம ஓட்டைகளை கண்டுபிடிச்சு, அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை கண்டுபிடிச்சு நம்ம வந்து கவர்மெண்ட்டை ஏமாத்திடுவோம். டாக்ஸ் கட்டுறதை வந்து குறைச்சிடலாம். சார்ட்டர் அக்கௌண்டன்ஸ் பண்ணுவாங்க இதெல்லாம், இல்லையா? ஸோ இது வந்து என்னது, சார்ந்த உண்மை. சார்ந்த உண்மையை நம்ம வந்து வளைச்சிருவோம், அது சாமர்த்தியம் நினைச்சுப்போம். ஆனா பரம உண்மை அப்படிலாம் பண்ண முடியாது. பரம உண்மை யாருக்குமே மாறாதது, அப்படியே தான் இருக்கும். கிருஷ்ணா பரம உண்மை, பக்தி பரம உண்மை. பெறணும் அப்படின்னா நான் தான் என்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கணும், என்னுடைய மனப்பான்மையை நான் மாற்றிக்கணும், என்னுடைய நம்பிக்கையை நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும் கிருஷ்ணன் மேல. கிருஷ்ணா எச்சரிக்கை கொடுக்கிறார் பகவத்கீதையில, அஸ்ரத்ததானாக புருஷா கர்மஸ்யாஸ்ய பரந்தபா அப்ராப்யமாம் நிவர்த்தந்தே புத்தி சம்சார வர்த்தி. வெரி ஸ்ட்ராங் ஸ்லோகா. கிருஷ்ணர் மேல 100% நம்பிக்கை நமக்கு வளரவில்லை என்றால் நாம் போக முடியாது கிருஷ்ணன்ட்ட. அப்ராப்ய மா நிவர்த்தந்தே, கோலோக விருதாவனத்துக்குள் நுழைய முடியாது. இந்த 18வது அத்தியாயத்திலும் கிருஷ்ணன் சொல்றார், ஸ்ரத்தாவான் அனசூயஸ்ய சுணியாதபியோ நரக சோபிமுக்த சுபாங் லோகான் பிராப்னுயாத் புண்ணிய கர்மனா. 2 கொள்கை தேவை. கோலோக பிருந்தாவனத்துக்குள்ள நுழையணும்னா 2 கொள்கை, 2 கொள்கை நமக்குள்ள வளரணும். மனப்பான்மை என்னது? ஸ்ரத்தாவான், ஸ்ரத்தாவான் 100% நம்பிக்கை கிருஷ்ணன் மேல. 2 ஸ்லோகத்தில் கன்ஃபார்ம் ஆகிறது, உறுதிப்படுத்தப்படுகின்றது. கிருஷ்ணன் மேல 100% நம்பிக்கை வளரலைன்னா அப்பிராபியமாம் நிவர்த்தந்தே சொல்றார், கிருஷ்ணரை பெற முடியாது, கிருஷ்ணரை சென்றடைய முடியாது. 18வது அத்தியாயத்தில் சொல்றாரு, சோபிமுக்த சுமாங் லோகான் பிராப்னியாத் புண்ணிய கர்மனா. ஸ்ரத்தா, கிருஷ்ணன் மேல ஆழ்ந்த நம்பிக்கை. அது எப்படி வளர்த்துக் கொள்வது? கிருஷ்ணன் மேல ஆழ்ந்த நம்பிக்கை எப்படி வளர்த்துக் கொள்வதுன்னா, கிருஷ்ணரை பற்றி எவ்வளவுக்கு அளவு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். வெரி சிம்பிள். ஜட உலகத்துல நம்ம எதையாவது கேட்டுட்டே இருக்கோம், கரெக்டா இல்லையா? எதையாவது நம்ம கேட்டுட்டே தான் இருக்கோம், கேட்காம இருக்கிறது இல்ல. பிரபுபாதர் சொல்லுவாரு, இந்த உலக வாழ்க்கையே கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படி சொல்லுவார், கேள்வி பதில் தான் அப்படி சொல்லுவார். பிரபுபாதர் ரொம்ப அருமையா எழுதுறாரு. காலையில பாத்தீங்கன்னா
நீங்க வந்து காலையில 6 மணிக்கு நீங்க பாருங்க, அந்த குருவி கூடு இருக்கும். அந்த குருவி கூடுல வந்து பிரபுபாதர் எப்படி சொல்றாருன்னா, அந்த குஞ்சுகள் உட்காந்துட்டு இருக்கும். அம்மா பறவை வந்து வெளியில போயிட்டு வரும், வந்த உடனே பேசும், குழந்தைகள் கூட பேசும். அது பிரபுபாதர் எப்படி சொல்றாருன்னா கேள்வி பதில் எப்படி சொல்றாரு, கேள்வி பதில். அந்த குழந்தைகள் கேட்குது, எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தியா அப்படி கேட்குது. அதாவது அம்மா வந்து எஸ் கொண்டு வந்திருக்கேன். சிம்பிளி ஜட உலக வாழ்க்கைங்கிறது கேள்வி பதில் தான். நிறைய விஷயங்களை நம்ம கேள்வி கேட்டு 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 தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தகுந்தாற் போல என்ன நம்பிக்கை உருவாகிறது, ஜட நம்பிக்கை தான் அதிகரிக்கிறது. வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளவுக்கு எவ்வளவு ஜட உலக விஷயங்களை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜட நம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். கொரோனா வந்து எப்ப வந்தது? மார்ச் 2020 வந்தது இல்லையா? கரெக்டான 2020 வந்தது. அந்த கொரோனா என்னென்ன செய்யும் சொல்லிட்டு நம்ம எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டோம். இன்டர்நெட்ல அப்புறம் வந்து நியூஸ்ல எல்லாத்தையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சிட்டோம். கொரோனா ரொம்ப மோசமானது, அது என்னென்னலாம் செய்யும், உள்ள புகுந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படிங்கிற அந்த அறிவு. அதை கேட்க 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 அது படிக்க படிக்க என்ன ஆகுறது? பயம் அதிகரிக்கிறது. நம்மளுக்கு அந்த மாதிரி நம்பிக்கை அதிகரிக்குது. கரெக்டா? இப்படிதான் செயல்படும் குணங்கள், இப்படிதான் செயல்படும். புதிர் இது குணத்தினுடைய செயல்பாடு. குறிப்பா ராஜசன் தாமஸுடைய செயல்பாடு வந்து புதிர், புரியவே புரியாது. நாம் கொரோனாவை கண்டு 2019 நம்ம பயப்படல. 2019 நம்ம கொரோனாவை கண்டு பயப்படல. நம்மளுக்கு தெரியவே தெரியாது கொரோனா என்னன்னே தெரியாது. ஆனால் 2020 கொரோனாவை பார்த்து ரிப்பீட்டடா நம்ம படிச்சு 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 கேட்டு 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 என்ன ஆகுறது? நாம் எதை கேட்கின்றோம் அதுக்கு தகுந்தாற் போல நம்பிக்கை வருகின்றது. வெரி இது அருமையான கொள்கை. சோ அப்ப நம்ம கொரோனாவை பத்தி அதிகமா கேட்கும் பொழுது என்ன ஆகுறது? கொரோனா மேல நம்பிக்கை வருது, கோவிட் மேல நம்பிக்கை வருது. அப்ப கோவிடை கண்டு நம்ம பயப்படுறோம். அப்ப ஜட நம்பிக்கையினால என்ன வருகின்றது? ஜட நம்பிக்கையினால பயம் அதிகரிக்கும். சோ இதை மாத்துறது என்ன பண்றது? கிருஷ்ணரை பத்தி அதிகமா கேட்கணும். அதிகமா கிருஷ்ணருடைய புகழ், லீலைகள், அவருடைய நாம மகிமை, அவருடைய தெய்வீக குணங்கள், அவருடைய கவர்ச்சிகரமான அழகு, இதை பத்தி கேட்டுட்டே இருக்கணும். நிறைய கேட்கணும். இதை எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கிருஷ்ணர் மேல நம்பிக்கை அதிகரிக்கிறது. கிருஷ்ணர் மேல நம்பிக்கை அதிகரிக்கும் பொழுது பயம் இருக்காது, பயம் போயிடும், ஜட ரீதியான பயம் போயிடும். அப்ப கிருஷ்ணர் என்னை காப்பாற்றுவார், 100% நம்பிக்கை நம்மளுக்கு உதயமாகும். இதை ஜாஸ்தி பண்ண 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 கேட்க 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 கிருஷ்ணரை பத்தி கேட்க கேட்க அப்ப என்ன ஆகும்? எத்தனை இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் கிருஷ்ணரே நம்புவோம். இதை நீங்க பாருங்க, ஒரு அருமையான ஒரு உதாரணம். நீங்க அம்பரீஷ் மகாராஜ், இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். எப்படின்னா நம்ம 2 பகுதியா பார்க்க போறோம் இந்த சரணாகதி கொள்கைகளை. ஒரு கிளாஸ்ல இது முடிக்க முடியாது. அம்பரீஷ் மகாராஜா, நீங்க வந்து துர்வாச முனிவர் வந்து அவரை வந்து அந்த பூதத்தை ஏவி விட்டார் இல்லையா? இந்த பூதம் வந்து அம்பரீஷ் மகாராஜாவை சாப்பிட்றதுக்கு வருது. அம்பரீஷ் மகாராஜா மத்பரா பக்தர் அப்படிங்கிற சொல்லுவாரு. மத்பரா பக்தர்னா கிருஷ்ணரையே கம்ப்ளீட்டா சார்ந்திருப்பவர் எல்லா சூழ்நிலையிலும். அதனால அவருக்கு பயம் கிடையாது, நம்மள மாதிரி பயம் கிடையாது. நம்மளே ரோட்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ரோட்ல போயிட்டு இருக்கோம்னா திடீர்னு லாரி வருதுன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம பயந்து ஓரமா நகர்ந்துருவோம். இது வந்து ஆக்சுவலி இது ஆர்டிபிஷியலா இருந்து நம்ம தாண்ட முடியாது, செயற்கையா அதை நம்ம தாண்ட முடியாது. அப்படிதான் நடக்கும். முக்குணங்களுடைய செயல்பாடு, குறிப்பா ராஜசன் தாமஸுடைய செயல்பாடு அப்படிதான் நம்ம நடக்கும், அப்படிதான் நம்ம நடந்து கொள்வோம். இதை நம்ம செயற்கை முறையால நம்ம பண்ண முடியாது. அது வந்து நாம் பக்தியை வளர்க்க 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 நம்பிக்கை அதிகரிக்கும், கிருஷ்ணர் மேல நம்பிக்கை அதிகரிக்கும். அப்ப பயப்பட மாட்டோம். ஜட உலக சங்கடங்கள், ஜட உலக அபாயகரமான சூழ்நிலைகளுக்கு பயப்பட மாட்டோம். ஆனா அம்பரீஷ் மகாராஜா பாருங்க, பூதம் வருது சாப்பிட்றதுக்கு. அம்பரீஷ் மகாராஜா எப்படி இருந்தாரு? கையை கூப்பிட்டு நின்றுட்டார். கிருஷ்ணா, உங்களோட விருப்பம் என்னவோ அது நடக்கட்டும். எஸ், இந்த பூதம் என்னை சாப்பிட்டு நான் அப்படிதான் இறக்கணும்னா ரைட், அப்படியே நடக்கட்டும். உங்களோட விருப்பம் என்னவோ அது நடக்கட்டும். அவர் ஓடல, அம்பரீஷ் மகாராஜா ஓடல, அவர் கை கூப்பிட்டு அப்படியே நின்றுட்டார். கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணி நின்றுட்டார். இதுதான் நம்பிக்கை. இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கிருஷ்ணரையே நம்ப வேண்டும். அது வந்து மனப்பான்மை சார்ந்தது. சும்மா அப்படி நம்ம அது வந்து நம்ம என்ன சொல்றது, அறிவை விருத்தி செய்து கொள்றது அந்த மாதிரிலாம் நடக்க முடியாது. அது ஊறணும்.
அதான் அந்த அடிக்கடி சொல்லுவோம் எப்படின்னா ஊறுகாய் சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, ஊறுகாய்ன்னு எப்ப சொல்லுவோம்? நீங்க எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி உப்பு போட்டு அப்புறம் இந்த இதெல்லாம் போடுவீங்களா, காரம் எல்லாம் அதெல்லாம் போட்டு இன்னைக்கு போட்டிருக்கீங்க, இன்னைக்கே ஊறுகாய்ன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கே ஊறுகாய்ன்னு சொல்ல முடியாது. அது ஊற 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 ஒரு 10 நாள் ஊறிச்சுன்னு வச்சுக்கோங்க, 10-15 நாள் ஊறிடுச்சுன்னா அதுக்கு டேஸ்ட் அதிகமாகும். அதுக்கப்புறம் தான் அது ஊறுகாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரியே நம்மளுடைய நம்பிக்கை ஊற வேண்டும் கிருஷ்ணர் மேல. நமக்கு நம்பிக்கை எப்படி இருக்கு? கோடிக்கணக்கான ஜென்மமா மாயா ஜட உலகத்தை நம்பி 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 அந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு இருக்கு. அதான் ஊறுகாய் மாதிரி இருக்கு நம்மளுக்கு. அதை மாறணும். இப்ப மாறி கிருஷ்ணர் மேல நம்பிக்கை ஊற வேண்டும், வளரணும். அதுக்கு அதனாலதான் பிரபுபாதர் கல்டிவேட்டிங் சொல்றார், வளர்க்க வேண்டும். அதை கேட்கணும், கிருஷ்ணரை பத்தி கேட்கணும், நிறைய புகழ் லீலைகளை கேட்க கேட்க நமக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். நம்பிக்கை உடைய பக்தர்கள் கூட சேரும் பொழுது நமக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும். இப்படிதான் நம்பிக்கை வளரும். நம்பிக்கை எப்படின்னா ஒரு தொத்து வியாதி மாதிரியா, தொத்து வியாதி மாதிரி கட்டி கிருஷ்ணர் மேல நம்பிக்கை உடைய பக்தர்கள் அவங்க கூட சேரும் பொழுது அவங்கள்ட்ட இருந்து கிருஷ்ணருடைய கதைகள் லீலைகள் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க, கேட்கும் பொழுது நமக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும். இப்படிதான். அப்ப இங்க அம்பரீஷ மகாராஜா ஓடல, அவர் கை கூப்பி நின்றுட்டார். கிருஷ்ணா உங்களோட விருப்பம் என்னவோ அது நடக்கட்டும். ஆனால் துர்வாசு முனிவர் ஓடினார். எப்படி? துர்வாசு முனிவர் ஒரு அஷ்டாங்க யோகி, ஒரு சன்னியாசி, ஒரு மிகப்பெரிய ஒரு இல்லையா பெரிய ரிஷி. ஆனா சுதர்ஷன் சக்கரம் துரத்தும் பொழுது அவர் ஓடினார், தன்னோட உயிருக்கு பயந்து ஓடினார். இது சூக்ஷ்மமான விஷயம், அதை புரிஞ்சுக்கணும். அது புரியாது நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம். அம்பரீஷ் மகாராஜா ஓடல, அப்படியே நின்னார் பூதம் அவரை சாப்பிட வரும்போது. காரணம் அவர் ரட்சிஷ்ய தீதி விஸ்வாசோ, கிருஷ்ணருடைய பாதுகாப்பையே முழுக்க நம்பியிருந்தார். கிருஷ்ணர் என்ன செய்யறாரோ அதை செய்யட்டும். இதுல என்ன ஒரு பியூட்டினா, அம்பரீஷ மகாராஜாவுடைய திடமான நம்பிக்கை, கிருஷ்ணரையே சார்ந்திருத்தல் அப்படிங்கிற அந்த ஸ்வபாவம் இப்ப என்ன பண்றது? கிருஷ்ணரையே மிரக்கிள் செய்யறதுக்கு தூண்டுறது. கிருஷ்ணர் அற்புதம் செய்யறதுக்கு இப்போது தூண்டுறது இவருடைய ஆழ்ந்த நம்பிக்கை. இதுதான் பியூட்டிஃபுல். எப்படி இந்த சுதர்சன சக்கரம் கிருஷ்ணா எங்க இருக்கார்? வைகுண்ட லோகம், கோலோக பிருந்தாவனத்தில் இருக்கார். எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கார்? சுதர்சன சக்கரம் அங்கே இருந்து இங்க வரணும் அப்படின்னா அது ஒரு அற்புதம் தானே, மிகப்பெரிய அற்புதம் இல்ல? சாதாரண ஒரு மனுஷனுக்கு சுதர்சன சக்கரம் அங்கிருந்து வந்துருமா? வரது இல்லையே. ஆனா அம்பரீஷ மகாராஜா தன்னுடைய ஸ்வபாவத்தினால இதான் மனப்பான்மைன்னு சொல்றது, கிருஷ்ணரை ஆழ்ந்து நம்பி இருந்தார். ஓகே கிருஷ்ணா, நான் இப்படிதான் இறக்கணுமா? ரைட், உங்களோட விருப்பம் என்ன? கை கூப்பிட்டு நின்றார். கிருஷ்ண பாருங்க மிரக்கல் செய்யறாரு. இப்ப என்னுடைய பக்தர் என்னையே நம்பி இருக்கார். இதுதான் நான் ஒரு இதுல சொல்றேன். இந்த பாய்ஸ் பிருந்தாவனத்துல, சாரி டைம் ஆயிடுச்சு, நான் இதோட முடிச்சிடுறேன். இந்த பிருந்தாவனத்துல இந்த பாய்ஸ் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் சூழ்ந்துருச்சு. கிருஷ்ணா பாகி பாகி கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கிருஷ்ணாவை கூப்பிடுறாங்க. கிருஷ்ணாவோ 5 வயது குழந்தை. 5 வயது குழந்தை. 5 வயது குழந்தை என்ன செய்ய முடியும்? ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டு தீ. ஆனா அந்த பாய்ஸ்க்கு கிருஷ்ணன் மேல அவ்வளவு நம்பிக்கை. கிருஷ்ணர் மட்டும் பாய்ஸ் மட்டும் இல்ல, மூத்த கோப்பர்கள் அவங்களுக்கும் கிருஷ்ணன் மேல அவ்வளவு நம்பிக்கை. குழந்தைனா 5 வயது குழந்தைதான், அபாரமான நம்பிக்கை. அவங்க அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் சூழ்ந்த உடனே இந்த பாய்ஸ் எல்லாம் கிருஷ்ணா பாகி பாகி கிருஷ்ணா காப்பாத்துங்க. கிருஷ்ணா உடனே ஓடி வர்றார். கிருஷ்ணா என்ன பண்றாரு பாருங்க, எல்லாரும் கண்ணு முடிக்கோங்க அப்படி சொல்றாரு. நம்ம பண்ணுவோமா? சுத்தீவிர ஃபாரஸ்ட் ஃபயர் தக்க தக்க தக்கன்னு எரிகிறது, எவ்வளவு ஹீட் இருக்கும். கண்ணு முடிக்கோங்க. என்னது என்ன பேசுறீங்க? முட்டாள்தனமா பேசிட்டீங்க. எப்படிதான் ஓடணும் பார்ப்போம். அதுதான் நம்மளுடைய சாமர்த்தியத்தை நம்புவோம், நாம் நம்முடைய ஜட அறிவை நம்புவோம். அப்ப 3வது கொள்கை தோற்கடிக்கப்படுகின்றது. நாம் நம்மளை எப்படி காப்பாற்றிக்கலாம்? என்னுடைய சாமர்த்தியத்தினால் எப்படி என்னை காப்பாற்றிக்கலாம் அப்படிதான் நினைப்போம். அதுக்கு பேர் தான் கட்டுண்டலை, அதுக்கு பேர் தான் ரஜசன் தமஸ், அதனுடைய தாக்குதல். ஆனா கிருஷ்ணா சொல்றாரு இந்த பாய்ஸை பார்த்து, கண்ணு முடிக்கோங்க, ஓ பாய்ஸ் கண்ணு முடிக்கோங்க. கிருஷ்ணா சொல்லிட்டார். தீவிர ஃபாரஸ்ட் ஃபயர், நடுவுல இந்த பாய்ஸ் அண்ட் கன்றுகள் எல்லாம் இருக்காங்க. கிருஷ்ணா கண்ண முடிக்க சொல்றார், கண்ண முடிக்கிறாங்க. கிருஷ்ணா பாக்குறாராமா, ரொம்ப அருமையா எழுதுறார். இந்த பாய்ஸுக்கு தான் எவ்வளவு நம்பிக்கை என் மேல. தீவிர ஃபாரஸ்ட் ஃபயர், நான் சொல்றேன்
கண்ணை முடிக்கவங்க நான் சொல்றேன், இந்த பாய்ஸ் என்னைவே நம்பி கண்ணை முடிக்கிறாங்களே, சோ நான் ஒரு மிரக்கல் செய்யணும். இப்ப நான் கிருஷ்ணரையே அற்புதம் செய்யறதுக்கு இவர்களுடைய ஸ்வபாவம் தூண்டுகின்றது. இவர்களுடைய அவ்வளவு ஆழ்ந்த நம்பிக்கை கிருஷ்ணரை அற்புதம் செய்யறது தூண்டுறது. அப்படி இருக்கணுமாமா நம்மளுடைய பக்தி. நம்மளோட பக்தி கிருஷ்ணரை கவர்ந்து இருக்கணுமாமா. கிருஷ்ணா உடனே அற்புதம் பண்ணார் இல்லையா, ஃபாரஸ்ட் பேர் அப்படியே முழுகிட்டார். ஏன்னா இவர்கள் அவ்வளவு நம்பிக்கை மேல. அதே மாதிரிதான் அம்பரீஷ் மகாராஜாவும் கிருஷ்ணரே நம்பி கை கூப்பி நின்றுட்டு இருந்தார். கிருஷ்ணா என்ன பண்ணார், சுதர்சன சக்கரத்தை விட்டு அந்த பூதத்தை 2ஆ கட் பண்ணிட்டார். இது அற்புதம். அப்ப கிருஷ்ணா அற்புதங்கள் செய்வார் நம் கூட எப்பொழுது நாம் அவரையே நம்பினார். பட் நம்மளுடைய ப்ராப்ளம், நம்மளுடைய நம்பிக்கை ஜட உலகத்து மேலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கிருஷ்ணர் மேல இல்ல, நாம மேல இல்ல. அதை வளர்க்கணும். இதை வளர்த்தா மட்டும்தான் சரணாகதியை நம்ம தொட முடியும். ஓகே, அடுத்த வாரம் பார்க்கலாம். இங்க நான் முடிச்சுக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சி நம்ம சரணாகதியோட கொள்கைகள் அடுத்த வாரம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.